இப்போது தோல் உரியிற தன்மை வந்து மிகுதியாக இருக்கும். இப்போ சோரியாசிஸ் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த தோல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனோட செதில்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஒரு டெக்ஸ்சரில் வந்து இருக்கும். இப்போ ஒரு சில கண்டிஷன்ஸ்லேயும் நமக்கு தோல் உரிய ஆரம்பிக்கும். தோல் உரிஞ்சாலே அது சோரியாசிஸா? அப்படி கிடையாது. நிறைய கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. அதாவது இப்போது ஒரு அலர்ஜி ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சோப் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அந்த சோப் உபயோகப்படுத்தின பிறகு நமக்கு தோலில் இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய தோல்கள் எல்லாமே உரிய ஆரம்பிக்குது. அப்போ அலர்ஜினால் அந்த தோல் வந்து உரிய ஆரம்பிக்குது. ஸோ அது வந்து சோரியாசிஸ் ஆகுமா? அப்படி கிடையாது. ஸோ உடல் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோரியாசிஸ் வந்து ஏற்படுறவங்களுக்கு அந்த தோல் எப்படி இருக்கும் அப்படின்னா மீனோட செதில்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும். இப்போ நார்மலாக அலர்ஜியான விஷயங்களில் ஈடுபடும் பொழுது அதில் தோல் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு ஸ்கின் இருக்கும். ரொம்ப தின்னாக இருக்கும். நமக்கு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 நாள் 7 நாட்களுக்குள்ளேயே அது தானாகவே சரியாக ஆரம்பிச்சிடும். ஆனால் சோரியாசிஸ் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அந்த ஸ்கின் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அதே மாதிரி நமைச்சல் இருக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட அந்த பேச்சஸில் அவங்க பேஷண்ட்ஸ் வந்து சொரிய ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி பின் பாயிண்ட் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஊசி முனையை வச்சு குத்துனா எந்த அளவுக்கு ரத்தம் கசியுதோ அந்த மாதிரி ரத்தம் கசிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் மற்ற கண்டிஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ளீடிங் ஆகாது. காமனாக பார்த்துக்கிட்டோம். காமனான ஒரு அலர்ஜினால் தோல் உரியுதுன்னா அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகாது. ஆனால் சோரியாசிஸ் கண்டிஷன்ஸில் ப்ளீடிங் ஆகும். ஸோ இது ரெண்டும் முக்கியமான ஒரு அறிகுறியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மீனோட செதில்கள் உரிகிற மாதிரி தோல் உரியும். அதே மாதிரி நமக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவும் எப்படி ப்ளீட் ஆகும்? எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் சோரியாசிஸில் கூட எல்லாருக்குமே நமைச்சல் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டும் நமைச்சல் இருக்கும். ஒரு சிலருக்கு கம்ப்ளீட்டாக வந்து இச்சிங்கே வந்து இருக்காது. நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் செதில் உதிர் நோய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி காலாஞ்சகப்படை அப்படிங்கிற பெயர்லேயும் வந்து அழைக்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய மருத்துவத்தோட முதல் கோட்பாடு நம்ம உடம்புல தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் மட்டுமே. அந்த கழிவுகள் சேர நம்ம உடம்புல நோய் நிலை ஏற்படுது. வாதப்பித்த கபம் சமநிலையற்று காணப்படுது. அதனால் அதற்கேற்றாற்போல் நோய்கள் நமக்கு பிரதிபலிக்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம கழிவுகளோட தேக்கத்தை வெளியேற்றிட்டு ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய மருத்துவம் நாம் எடுக்கணும்.